வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணன்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்று ரங்கசாமி தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் புதுச்சேரியில் பாஜக நியமன எம்எல்ஏக்களான ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் சபாநாயகர் செல்வத்துடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். இவர்கள் 3 பேரும் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. புதிய நியமன உறுப்பினர்களாக GNS ராஜசேகர், தீபாய்ந்தான், முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சராக இருந்த சாய் சரவணன்குமார் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் அலுவலகத்தில் வைத்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். மேலும் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை காமராஜ் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு வழங்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் சபாநாயகர் செல்வத்துடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். இதில் அவர்கள் மூவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவரிடம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானாவிடம் காலை முதல் பாஜக அமைச்சர் மற்றும் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஊர்வலத்தில் மாணவர்கள், போலீசார், சமூக நல அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று போதைப் பொருள் ஒழிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் பதாகைகள் மற்றும் விளக்க பதிவுகளுடன் பேரணியாக பங்கேற்றனர். அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாமினை அதிமுக மருத்துவ அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை, ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மருத்துவர் அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் குழந்தை நல மருத்துவம், பொது மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. இதில் மகாத்மா காந்தி மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா ஜெயராம் ஹோட்டலில் நடந்தது. கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். செயலர் அருள் செல்வம் வரவேற்றார். துணைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் வீரட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இலக்கிய கழகத்தின் நிறுவனர் கோவிந்தராசு துவக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அசோகன் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் ஓய்வு பாவாடை, புதுக்கோட்டை திருமலை சேகர், சென்னை காவிரி மைந்தன் ஆகியோருக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது. தமிழ் பணி செம்மல் விருதினை சங்கர், மண்ணாங்கட்டி, பத்மநாபன், குமரவேலு ஆகியோர் பெற்றனர். காலந்தோறும் கண்ணதாசன் என்ற தலைப்பில் மகேந்திரன் சிறப்புரையாற்றினார். சிங்கப்பூர் தமிழறிஞர் வெங்கடேசன், புதுச்சேரி பல்கலைக்கழகம் பேராசிரியர் ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஏற்பாடுகளை விழா குழுவினர் செந்தில்குமார், ராமதாசு காந்தி, கலைவாணி பாண்டியன், ஆளவந்தார் சித்தர், கலைவாணி சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இலக்கிய கழக இணை செயலாளர் கஜேந்திரன் நன்றி கூறினார்.
காரைக்கால் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த மாயமான 35 சவரன் நகைகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் மீட்டு ஒப்படைத்தனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்த நகை உள்ளிட்ட பொருட்களை கையாடல் செய்த முன்னாள் நீதிமன்ற ஊழியர் குணசேகரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் கோர்ட் அனுமதி பெற்று குணசேகரனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்தார். அதில் நீதிமன்ற பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருந்த நகைகளை புதுச்சேரி நெல்லித்தோப்பில் 2 அடகு கடைகளிலும், பாரதி வீதியில் உள்ள 3 அடகு கடைகளில் அடகு வைத்திருப்பதும், மற்ற நகைகளை வீட்டில் வைத்திருப்பதும் தெரிய வந்தது. அதன் பேரில் 5 அடகு கடைகளில் அடகு வைத்த நகைகள் மற்றும் அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 35 சவர நகைகள், 66 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் ஒரு வாட்ச் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நேற்று முன்தினம் காரைக்கால் கோர்ட்டில் ஒப்படைத்தனர். மேலும் குணசேகரனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தெருமுனை பிரச்சாரம் நேற்று நடந்தது. அண்ணா சிலை அருகே நடந்த தெருமுனை பிரச்சாரத்திற்கு வேளாண் கன்னிதாசன் தலைமை தாங்கினார். கள்ளி பெருமாள், ஐயப்பன் முன்னிலை வகித்தனர். சகாயராஜ், செல்வம், ஐயப்பன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். இதில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தெருமுனை பிரச்சாரத்தில் மத்திய அரசின் 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி 2016 முதல் 2018 ஆண்டு வரையிலான 33 நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவு வெளியிட வேண்டும். பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 2002 ஆண்டு தற்காலிக அந்தஸ்து பெற்ற 232 ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் வழங்கிட வேண்டும். தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், பொறையூர் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை அமைச்சர் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணியிலிருந்த 21 பேர் நீக்கப்பட்டதற்கு உரிய விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் புதுச்சேரி அரசு செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாட்கோவில் கடந்த 2012 ஆண்டு 45 பேர் பணியமர்த்தப்பட்டு தொடர்ந்து 5 வருடங்கள் பணியில் இருந்தனர். இந்நிலையில் 2016 ஆண்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் பணியில் இருந்த அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதில் 24 பேர் பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் பணியமர்த்தப்பட்ட நிலையில் பட்டியலின வகுப்பை சேர்ந்த 21 பேர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின்படி இது குறித்து விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் புதுச்சேரி அரசு செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, ஜாதி அடிப்படையில் 21 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்த புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி 15 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பதில் கிடைக்காத பட்சத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் பிறப்பிக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் டெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் 1,00,000 கையெழுத்து பெற்று டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தனர். அதன்படி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் டெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தர் பகுதியில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் பதாகைகள் ஏந்தி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கி புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் புது தெருவை சேர்ந்தவர் மனோஜ். இவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பி 8,37,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். அதேபோல் முத்தியால்பேட்டை நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 10,87,971 ரூபாய் ஏமாந்தார். புதுச்சேரி நபர் 87,572, வில்லியனூர் நபர் 1,500, வைத்திக்குப்பம் நபர் 3,194 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 20,17,636 ரூபாயை ஏமாந்தனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை நடக்கும் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நடத்தும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை 28ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை புதுச்சேரி நடேசன் நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள மைய அலுவலகத்தில் நடக்க உள்ளது. அனைத்து சமூகத்தை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்ய இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முகாமில் 5 முன்னணி நிறுவனங்கள் பங்கு கொள்கின்றன. முகாமில் 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடித்தவர்களும் முகாமில் பங்கேற்கலாம். 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். முன் அனுபவம் பெற்ற மற்றும் அனுபவம் இல்லாத மாணவர்களும் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியில் ரூபாய் 47.77 லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் மலட்டாறு மதகம் முதல் நாவப்பனூர் வழி வரை உள்ள மலட்டாறு கரையை வலுப்படுத்துதல், இடையார்பாளையம் பகுதியில் ரூபாய் 25.28 லட்சம் மதிப்பில் சங்கரபரணி ஆற்றங்கரையை வலுப்படுத்துதல் மற்றும் டோல்கேட் பகுதியில் உள்ள ஏராக்குட்டையை ரூபாய் 2.49 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் உட்பட பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை சோலை நகரில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பாடசாலை வீதியில் அரசு ஆரம்ப பள்ளி அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் பள்ளி கட்டிடம் மிகவும் சேதமடைந்ததுடன் மழைநீர் வகுப்பறைக்குள் புகுந்ததால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் உருவாகியது. இது குறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக அதிகாரிகளுடன் சென்று பள்ளியை சீரமைக்க நடவடிக்கை எடுத்தார். அதன் அடிப்படையில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் பள்ளி கட்டிடங்கள் சீரமைக்கப்பட்டதுடன் புதிய டைல்ஸ் தரை அமைக்கப்பட்டு பள்ளி முழுவதும் வர்ணம் பூசி சீரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் பிரகாஷ்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களுடன் சேர்ந்து ரிப்பன் வெட்டி புதுப்பிக்கப்பட்ட இடங்களை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் வில்லியனூர் போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையகம் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.